அதுதாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ இவங்க 2 பேரும் மாறி மாறி உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன். அங்கே உடனடியாக அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஓகேங்க ரிவைசிங் போங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு வைங்க. இவங்க சொன்னாலும் சரி, உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, சென்சார் போர்டே என்ன சொல்லுதுன்னா 20 நாள் நாங்கள் டைம் எடுத்துப்போன்னு சொல்லுது அந்த ரிவைசிங் கமிட்டியை கூட்டுறதுக்கே. அதற்கப்புறம் அந்த கமிட்டி கூடி விவாதித்து பதில் சொல்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரம் கழித்து இவங்க அவங்க சொன்ன கரெக்ஷனை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து அவங்க இங்கே உள்ள மண்டல அதிகாரிகிட்ட வாங்க முடியுமா, அல்லது மும்பைக்கு போகணும்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஸோ பல பிரச்சனைகளை இதுக்குள்ளே தூக்கி போட்டு அழுத்துறாங்க. என்னென்னா ஈகோ, ஒரு பக்கம் ஈகோ, இன்னொரு பக்கம் அரசியல் அழுத்தம். விஜய்கிட்டேருந்து அவங்க வேறு என்னமோ எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் வந்து ஓகே சொல்லிட்டாருன்னா நாளைக்கே முடிஞ்சிடும் பிரச்சனை. இல்லைன்னா வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். நான் அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். இன்றைக்கி எல்லாருக்கும் சின்னம் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் வந்து முழு மூச்சாக தமிழ்நாடு தேர்தலை நோக்கி நகர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து சின்னத்தை அறிவிச்சிட்டாங்க, அடுத்து தேதியை தான் அறிவிக்கணும். தேதியை அறிவிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சுது இந்த படம். அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு தான் ரிலீஸ் பண்ணியாங்க.